ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரித்த கே. வெங்கட் நாராயணாவிற்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற முக்கிய அரசு பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பது தற்போது அரசியல் மற்றும் திரைப்பட வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. சரி, கே. வெங்கட் நாராயணா யார்? அவரது பின்னணி என்ன? அவருக்கு எப்படி இந்த உயரிய பொறுப்பு அளிக்கப்பட்டது? டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியினுடைய அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமாக சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தை KVN நிறுவனம் தயாரித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் கே. வெங்கட் நாராயணா. திரைப்பட தயாரிப்பாளராக மட்டுமில்லாம ஜனநாயகன் திரைப்படத்தில் ஒரு சிறிய கேமியோ கதாபாத்திரத்திலும் அவர் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கே. வெங்கட் நாராயணாவிற்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நியமனம் இன்றைய தேதியிலிருந்து 1 ஆண்டு காலத்திற்கு அமலில் இருக்கும் என்றும் ஆளுநரின் ஒப்புதலுடன் இந்த அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. கே. வெங்கட் நாராயணா கர்நாடக மாநிலத்தின் பெங்களூரை சேர்ந்தவர். அங்குதான் அவர் தனது சட்டப்படிப்பை முடித்ததா சொல்லப்படுது. அவரது தாய்மொழி தெலுங்கு என்றும் அவருக்காக வெளியிடப்பட்ட அரசாணையில் சென்னை கோட்டூர்புரம் பகுதியின் முகவரி குறிப்பிடப்பட்டிருப்பதால் தற்போது சென்னையில் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. திரைப்படத்துறைக்கு வருவதற்கு முன்பு இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான பிரிஸ்டேஜ் குரூப் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக, அதாவது CEO-வாக வெங்கட் நாராயணா பணியாற்றியிருக்கிறார். சுமார் 70,000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வளர்ச்சியை அடைவதில் முக்கிய பங்கு வகித்தவர்கள இவரும் ஒருவர் என்று சொல்லப்படுது. அதற்கு பிறகு 2024ஆம் ஆண்டு KVN நிறுவனத்தை தொடங்கி திரைப்பட தயாரிப்பில் இறங்கினார். மிக குறுகிய காலத்திலேயே இந்த நிறுவனம் தென்னிந்திய திரைப்பட உலகில் முக்கிய தயாரிப்பு நிறுவனமா வளர்ந்தது. ஜனநாயகன் திரைப்படம் மட்டுமில்லாம பேன் இந்தியா திரைப்படமான டாக்ஸிக், த ஃபேரிடேலி படத்தையும் KVN புரொடக்ஷன்ஸ் தயாரித்து வருகிறது. தொழிலதிபர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் என்ற அடையாளத்தை தாண்டி சமூக சேவையிலும் வெங்கட் நாராயணா ஈடுபட்டு வராரு. ஃபீட் மை சிட்டி என்ற தொண்டு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் தினமும் பல நூறு பேருக்கு உணவு வழங்கி வருகிறார். இதற்கு முன்னதாக விஜய் ஆளுநரை சந்தித்த போது கூட வெங்கட் நாராயணா அவருடன் இருந்தது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்தது. அரசியலில் இல்லாத ஒருவர் எப்படி விஜயுடன் ஆளுநரை சந்திக்கலாம் என்ற விமர்சனமும் எழுந்தது. தற்போது அவருக்கு தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி வழங்கப்பட்டுள்ள நிலையில இந்த நியமனம் மேலுமே பேசுபொருளா மாறியிருக்கு. KVN புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர், முன்னாள் பிரிஸ்டேஜ் குரூப் CEO என பல முகங்களை கொண்ட அவரது இந்த புதிய அரசு பொறுப்பு பல்வேறு விவாதங்களை உருவாக்கியிருக்கு. இந்த நியமனத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்திருக்காங்க. மறுபுறம் இந்த நியமனத்திற்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருது. சரி, தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியினுடைய பதவி என்ன, அவர்களுடைய அதிகாரங்கள் என்னென்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி அப்படிங்கிறது ஒரு கேபினெட் அந்தஸ்து கொண்ட மிக உயரிய பொறுப்பா கருதப்படுது. மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு முக்கிய பாலமா இந்த பதவி செயல்படுது. மத்திய அரசிடமிருந்து மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடுகள், புதிய திட்டங்களுக்கான அனுமதிகள், நிதிக்குழு பரிந்துரைகள், பேரிடர் நிவாரண கோரிக்கைகள், தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்களில் மத்திய அமைச்சகங்களுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவதுதான் இந்த பதவியினுடைய முக்கிய நோக்கம். இந்த பதவியினுடைய காலம் 1 ஆண்டு. மாநில அரசு விரும்பினா அதற்கு பிறகும் இந்த பதவியை நீட்டிக்க முடியும். டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தனி அலுவலக அறை வழங்கப்படும். அதேபோல அமைச்சரவை உறுப்பினருக்கு இணையான சலுகைகள், தமிழ்நாடு மற்றும் டெல்லியில் பயன்படுத்த தனி அரசு வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் வழங்கப்படும். இதற்கு முன்பு திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்கள்ல இந்த பதவி பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கே வழங்கப்பட்டு வந்தது. திமுக ஆட்சியில AKS விஜயன் அவர்களும், அதிமுக ஆட்சியில தம்பிதுரை, மைத்ரேயன், தளவாய் சுந்தரம், ஜக்கையன் போன்ற மூத்த தலைவர்கள் டெல்லி சிறப்பு பிரதிநிதிகளா பணியாற்றியிருக்காங்க. ஆனால் வரலாற்றிலேயே முதன்முறையாக அரசியல்வாதி இல்லாத ஒருவர் திரைப்பட தயாரிப்பாளருமான வெங்கட் நாராயணா இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருப்பது அரசியல் ரீதியாக பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அமைச்சருக்கு நிகரான இந்த பதவியின் மூலம் மத்திய அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து தமிழ்நாட்டின் தேவைகளை எடுத்துரைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. டெல்லியில் உள்ள இந்த அலுவலகம் தமிழ்நாடு தொடர்பான அனைத்து முக்கிய நிர்வாக விவகாரங்களிலும் மத்திய அமைச்சகங்களுடன் இணைந்து செயல்படுது.
மேலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள், கொள்கை மாற்றங்கள், நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் மாநில நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்களை தொடர்ந்து கண்காணித்து அவற்றை மாநில அரசுடன் ஒருங்கிணைக்கும் பொறுப்பையும் இந்த அலுவலகம் தான் மேற்கொள்ளுது. இந்த நியமனத்தை எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சிச்சுட்டு வராங்க. கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபருக்கு இந்த முக்கிய பொறுப்பை வழங்கியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும், இரு மாநிலங்களுக்கும் இடையே காவிரி உள்ளிட்ட நதிநீர் பிரச்சினைகள் நிலவி வரும் சூழலில் இந்த நியமனம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மறுபுறம் வெங்கட் நாராயணா ஆந்திராவை சேர்ந்தவர், கர்நாடகாவில் தொழில் செய்து வருபவர் என்றும், டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்பது பெரிய அளவில் கொள்கை முடிவுகளை எடுக்கும் பதவி கிடையாது, மத்திய அரசுடன் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ளும் பொறுப்பு மட்டுமே அப்படின்னு அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்காரு. ஆனாலும் தொடர்ந்து இந்த நியமனத்திற்கு எதிராக எதிர்ப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. இதனால திரைப்பட தயாரிப்பாளர், தொழிலதிபர், முன்னாள் பிரஸ்டீஜ் குரூப் தலைமைச் செயல் அதிகாரி மற்றும் தற்போது தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்ற பல்வேறு அடையாளங்களுடன் வெங்கட் நாராயணா தற்போது தமிழக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் அதிகம் பேசப்படும் நபர்களில் ஒருவரா மாறியிருக்காரு.